புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நடிகரும் இயக்குனருமான பாக்கியராஜ் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத நடிகராகவும் இயக்குனராகவும் திரைக்கதை ஆசிரியராகவும் வலம் வந்தவர் தான் நடிகர் இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள். திடீரென அவர் இறந்துட்டார் அப்படின்ற செய்தி தான் ஒட்டுமொத்த திரை உலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கின்றது. இந்த நிலையில அவருடைய மரணத்துல திடீர் திருப்பமாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வெளியாகி இருக்கின்றது. அது எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய வெள்ளாங்கோவில் அப்படின்ற கிராமத்துல 1953 ஜனவரி 7ஆம் தேதி பிறந்தவர் தான் பாக்கியராஜ் அவர்கள். கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கி இருக்கக்கூடிய நிலையில 75க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல கதாநாயகனாகவும் நடித்திருக்கின்றார். நடிகை பூர்ணிமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில சாந்தனு மற்றும் சரண்யா என்று 2 பிள்ளைகள் நடிகர் பாக்கியராஜ் அவர்களுக்கு இருக்காங்க. சமீபத்தில் திரைத்துறையில தன்னுடைய 50வது ஆண்டுகால கலை பயண வெற்றியை நிறைவு செய்திருந்தார். அதற்காக மிக பெரும் அளவிலான ஒரு பாராட்டு விழாவும் அவருக்கு நடைபெற்றிருந்தது. இப்படி நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வலம் வந்த நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய 73வது வயதில் ஜூன் 27ஆம் தேதி காலையில மாரடைப்பு காரணமாக காலமாகி இருக்கின்றார். அவருக்கு உண்மையாகவே என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 27ஆம் தேதி காலையில பார்த்தீங்கன்னா கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டு தன்னுடைய வீட்டில் சுய நினைவை முதல்ல இழந்திருக்கிறார். இதனால பதறிப்போன பாக்கியராஜின் குடும்பத்தினர் உடனடியாக சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதித்திருக்காங்க. அனுமதிக்கும் போதுவே பார்த்தீங்கன்னா அவருக்கு மூச்சு பேச்சு இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. தீவிர சிகிச்சை அளித்த நிலையில மருத்துவர்கள் எவ்வளவோ போராடி இருக்காங்க. ஆனா காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அவருக்கு எந்த விதமான பெரிய உடல்நிலை பாதிப்பு எல்லாம் பெருசா இல்லை, நல்ல ஆரோக்கியத்தோட தான் இருந்திருக்கிறாரு. திடீரென ஏற்பட்ட இந்த மாரடைப்பு காரணமாகத்தான் அவருடைய மறைவானது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மரணத்துல திடீர் திருப்பமாக பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் எவ்வளவோ போராடி இருக்காங்க. ஆனா அவருக்கு ஏற்கனவே மாரடைப்பு ஏற்பட்டு சுய நினைவு இழந்ததால தான் அவரை காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கின்றது. மாரடைப்பு ஏற்பட்ட உடனேயே மருத்துவமனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா திடீர்னு சுய நினைவையும் இழந்ததால தான் காப்பாற்ற முடியல அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். பாக்கியராஜ் அவர்களுடைய மரணத்துல திடீர் திருப்பமாக மாரடைப்பு ஏற்பட்ட உடனேயே சுய நினைவை இழந்ததால காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. தமிழ் திரையுலகில் அசைக்க முடியாத சக்தியாக பலம் வந்த பாக்கியராஜ் அவர்களுடைய இந்த மறைவு ஒட்டுமொத்த திரை உலகிற்கும் ரசிகர்களுக்கும் பேர் இழப்பு தான். அவருக்கு உங்களுடைய இரங்கல்களை நீங்க தெரிவிக்க விரும்புனீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.